எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆனால் சிந்தித்து கொண்டே மட்டும் இருக்கக்கூடாது. சிந்தித்து கொண்டே இருந்தால் எப்பொழுது செயல்படுத்துவது? இழந்ததை நினைத்து சிந்திக்காமல் இனி பெறப்போகின்ற விஷயத்தை பற்றி சிந்திக்க தெரிந்து கொள். இது உனக்கான நாள். இன்றைய வெள்ளியில் பல உண்மைகளை உன்னிடம் சொல்ல துடித்து கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நியாயம் இருக்கின்றது. சிலரின் மேல் கோபப்படுகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, உன்னை பற்றி புரிந்து கொள்ளவில்லை, உன் சூழ்நிலையை பற்றி புரிந்து கொள்ளவில்லை என்று நீ பிறர் மீது கோபப்படுகின்றாய். ஆனால் பிறரை பற்றி நீ புரிந்து கொள்கின்றாயா? பிறருடைய நிலைமையை பற்றி நீ புரிந்து கொள்கின்றாயா என்று சற்று சிந்தித்துப்பார். சிந்திப்பதை உடனே செயல்படுத்தவும் தொடங்கு. புரிந்து கொண்டு வாழ பழகு. உன்னுடைய நேரத்தை சில விஷயங்கள் வீணடித்து கொண்டு இருக்கின்றது. வீணடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் உன்னுடைய நேரத்தை பலனில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது. பலன் பெற வேண்டிய நேரங்கள் எல்லாம் இப்படி வீணடிக்கப்படுவதை கண்டு பொறுக்க முடியாமல் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். சில விஷயங்களை செய்தே ஆக வேண்டும் என்று ஒரு சில நேரம் துடிப்போடு ஆரம்பிக்கின்றாய். ஆனால் பழைய நினைவுகளின் தாக்கம் உன் மனதில் குடிக்கொண்டு அந்த உத்வேகத்தை குறைக்க செய்து விடுகின்றது. முன்னேற வேண்டும் என்கின்ற துடிப்பு எந்த சூழ்நிலை வந்தாலும் மாறிவிடக்கூடாது. எதையாவது சாதிக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தால் அந்த சாதனையை வென்று காண்பிக்கும் வரை உன் மனதில் எந்த ஒரு மாற்றமும் தயக்கமும் பின்னடைவும் ஏற்படாதவாறு நீதான் கவனமாக ஒருநிலைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். மனமானது முன்னொரு மாதிரி பின்னொரு மாதிரி நாளுக்கு நாள் நேரத்திற்கு நேரம் மாற்றமடைந்து கொண்டிருப்பதால், அலைபாயும் தன்மையோடு இருப்பதால் நிலையான புத்தியோடு செயல்பட சில சமயங்களில் தவறிவிடுகின்றது. இந்த நிலைமை உனக்குள் மாற வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் சரி, எடுத்த குறிக்கோளிலிருந்து லட்சியத்தின் பாதையிலிருந்து பின் வராமல் நீ உன்னுடைய நிலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும். கோபப்படுபவர்களிடம் மாறாக நீயும் கோபப்பட்டு உன் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. கோபப்படுபவர்களிடம் அமைதியாக இருந்தால்தான் பிரச்சனையை தீர்த்து கொள்ள முடியும். எங்கே எதை எப்பொழுது எப்படி பேச வேண்டும், கையாள வேண்டும், சமாளிக்க வேண்டும் என்கின்ற ஒன்று எல்லோருக்கும் தெரிந்துவிட்டால் பிரச்சனைகள் நீண்டு வளரப்போவது இல்லை. ஆனால் அது தெரியாமல் இருப்பதால் தான் பிரச்சனைகள் நீண்டு கொண்டே செல்கின்றது. பிரச்சனைகள் எல்லாம் குறைய வேண்டுமானால் முதலில் நீங்கள் அமைதியாக வேண்டும். பொறுமையை கையாள வேண்டும். நிதானத்தை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அமைதியை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். பொறாமை, காழ்ப்புணர்ச்சி இவையெல்லாம் அறவே நீங்க வேண்டும். பழிவாங்கும் குணம், வெறுப்பு இவையெல்லாம் யாரிடமும் எப்பொழுதும் வளர்த்து கொள்ள கூடாத ஒன்று. பிறரிடம் மனக்கசப்பு, கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிட்டால் உடனே அந்த உறவை முறித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மனமானது திடமாகி விடுவது ஏன்? 5 விரல்களும் சமமாக இருப்பது இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கின்றது. மனிதனாக பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையிலும் சூழ்நிலையிலும் இருக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு சற்று சகித்து கொண்டும் அனுசரித்தும் வாழ பழக வேண்டும். உறவுகளை வளர்ப்பது எவ்வளவு கடினம். ஆனால் முறித்து கொள்வது ஒரு சில நிமிடங்களிலேயே நடந்து விடுகின்றது. அந்த உடைதலை மீண்டும் சேர்க்க வைப்பது என்பது, ஒட்ட வைப்பது என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதை மறந்து அந்த நேரம் மனமானது செயல்பட்டு அவதிக்கு உட்படுத்தி கொள்கின்றது. எல்லோரிடமும் மாற்றம் வரும் என்பதை புரிந்து கொண்டு சில காலம் பொறுமையாக இருந்தால் தானாக பிரச்சனைகள் குறைந்துவிடும். மனமானது நிம்மதியை இழக்கப் போவது இல்லை. ஆனால் அவசரமாக அனைத்தும் நடந்து முடிய வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த அவசரம் நிம்மதியை காணாமல் செய்து விடுகின்றது. வாழ்க்கை என்றால் கடினமான பாதைகளும் தான் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் அந்த பாதையில் பயணம் செய்யும் பொழுது கஷ்டம் தெரியாது. சுகமான பாதையில் மட்டுமே பயணம் செய்ய போகின்றோம் என்ற நினைவுகளோடு இருப்பதால் தான் கடினமான பாதையை பார்க்கும் பொழுது கலங்கி போய் விடுகின்றோம். ஆனால் அப்படி சிரமங்களை சந்திக்கும் பொழுது, தடைகளை உடைத்தெறிய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இறைவனின் மீதான பக்தியை அதிகப்படுத்தி கொண்டால் கடினங்களும் சுகங்களாக மாறும்.
நேர்மையும் உண்மையும் எந்த அளவிற்கு உன்னிடம் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இறைவனின் துணையும் அருளும் எப்பொழுதும் உன்னிடம் இருந்து கொண்டே இருக்கும். உண்மையான அன்பிற்கும் பாசத்திற்கும் எப்பொழுதும் பங்கம் வராது. நீ கொடுத்த அன்பும் பாசமும் திரும்பி உன்னிடம் கிடைத்தே தீரும். நாம் எதை கொடுக்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்பவும் வரும். அது ஒரு படி அதிகமாக இருக்குமே தவிர ஒரு பொழுதும் குறைய போவது இல்லை. நாம் செய்த நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி அது நமக்கு திரும்ப கிடைத்தே தீரும். நீ நிறைய அன்பை கொடுத்திருக்கின்றாய், நன்மையை செய்திருக்கின்றாய், பிறகு எப்படி அது உனக்கு கிடைக்காமல் போகும் என்று கவலையோடு இருக்கின்றாய். ஆனால் நீ நினைக்கும் நேரத்தில் கிடைக்குமா என்பதுதான் சந்தேகம். இறைவன் நினைக்கும் நேரத்தில் தான் கிடைக்கும். அதுவரை நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுதான் உன் வாழ்விற்கு நல்லதும் கூட. யாரையெல்லாம் மனதில் நினைத்து நீ இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ, எந்த விஷயத்தையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்திலெல்லாம் இறைவன் இறங்கி வேலையை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் என்று இறைவனின் மீது முதலில் நம்பிக்கையை வை. நம்பிக்கை எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்தில்தான் நிலையான வெற்றி கிடைக்கும் என்று பலமுறை நான் உனக்கு கூறியிருக்கின்றேன். முட்டி மோதி நீ தடைகளை அகற்றிக்கொண்டு சில வெற்றியை காண முயற்சி செய்யும் பொழுது அந்த இடத்தில் இறைவனின் துணை இல்லாமலா போய்விடும்? உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியைதான் காணும். யார் மீதும் எந்த ஒரு பொறாமையையும் பகைமை உணர்ச்சியும் நீ அதிக அளவில் வளர்த்து கொள்வது இல்லை. ஒரு சில நேரங்களில் தோன்றி மறைவதாக தான் அது இருக்கின்றது. ஆனால் அந்த தோன்றுதல் கூட, அந்த எதிர்மறை எண்ணங்கள் கூட உன்னுடைய மனதில் புகாதவாறு நீ நேர்மறையாக இருக்க தெரிந்துவிட்டால் உன் உடலையும் மனதையும் நீயே ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள முடியும். இடைவிடாமல் நீ செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முயற்சி அது வெற்றியை தான் பெறும். நீ அமைதியாக இருந்தாலே கூட அது வெற்றியை தான் பெறும். உன் மனதின் விருப்பத்தோடு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் இன்பமயமானதாக மாறும். உன் கண்ணீருக்கு இப்பொழுது மாறாக புன்னகையும் சந்தோஷம் உனக்கு பரிசாக நான் கொடுக்க போகின்றேன். உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் ஒரு பொழுதும் வீணாகாதவாறு மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுத்து மகிழ்விக்கப் போகின்றேன். உன்னுடைய எதிர்காலம் உனக்கு பிடித்த வகையில் மாறப்போகின்றது. உன்னுடைய வழிகளை அறிந்த நான் உன் வாழ்விற்கான புது வழியை இப்பொழுது காண்பித்திருக்கின்றேன். இன்ப துன்பங்களை எல்லாம் என்னிடம் பகிர்ந்து கொள். உன் வாழ்விற்கான நலனை நான் கவனித்துக் கொள்வேன். மலர்கின்ற பூக்கள் போல உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது மலரப் போகின்றது. துன்பங்கள் எல்லாம் புதைய போகின்றது. இன்பங்கள் எல்லாம் மலரப் போகின்றது. நல்லது நடக்கும்.